இன்று என் புகுந்த வீட்டில் திருமணத்திற்கு பிந்தைய முதல் நாள் இரவு என் கணவர் எனக்காக ஒரு கிளாஸில் பாதாம் பால் எடுத்துக்கொண்டு அறைக்குள் வந்தார். அவர் தன் கைகளாலேயே எனக்கு அதை புகட்டினார். அவருடைய அந்த அன்பான செய்கையை பார்த்ததும் எனக்கு அவர் மீது எல்லையற்ற காதல் ஏற்பட்டது. உலகில் இவரை விட சிறந்த மனிதர் யாரும் இருக்க முடியாது என்று எனக்கு தோன்றியது. அந்த பாலை குடித்த பிறகு நான் மிகுந்த நிம்மதியுடன் உறங்கினேன். ஆனால் அதிகாலையில் நான் கண் விழித்த போது என் கால்களில் துப்பட்டா கட்டப்பட்டிருப்பதை கண்டேன். எனக்கு பயமாகவும் பதட்டமாகவும் இருந்தது. இவையெல்லாம் என்ன? இவ்வளவு விசித்திரமான செயல் இதற்கு முன் என்னிடம் நடந்ததே இல்லையே என்று நான் யோசித்துக் கொண்டிருந்த போதே ரோகன் அறைக்குள் வந்தான். என் கால்களில் கட்டப்பட்டிருந்த துப்பட்டாவை மிகுந்த கவலையுடன் பார்த்தான். ஏன் இதை கட்டியிருக்கிறாய்? காலில் வலியா என்று கேட்டான். நான் குழப்பத்தில் அவனை பார்த்து, எனக்கு தெரியாது, இது எப்படி இப்படி ஆனது என்று தெரியவில்லை என்றேன். அவன், ஒருவேளை நீ தூக்கத்தில் கட்டியிருப்பாய் போல என்று சொன்னான். அவன் சொன்னதை கேட்டு நான் அமைதியாகிவிட்டேன். ஏனெனில் மனிதர்கள் தூக்கத்தில் இது போன்ற விசித்திரமான காரியங்களை செய்வதுண்டு. அவன் என் கால்களில் இருந்து துப்பட்டாவை அவிழ்த்துவிட்டு அங்கிருந்து சென்றான். அப்போது அவனுடைய மகன் சிந்து வாசலில் நின்று என்னை பார்த்து கொண்டிருப்பதை நான் கவனித்தேன். என் பார்வை அவன் மீது விழுந்ததும் அவன் அங்கிருந்து ஓடிவிட்டான். அவனுடைய பார்வை என்னை மிகவும் விசித்திரமாக துளைப்பது போல் இருந்தது. அவன் சென்றதும் என்னுடைய கடந்த கால நினைவுகள் எனக்கு வந்தன. அந்த மனிதன் என்னை என் குறைகளோடே ஏற்றுக்கொண்ட தருணம் அது. என் பெயர் சுதா. என் வாழ்க்கையில் மிகப்பெரிய மகிழ்ச்சி கிடைக்க வேண்டிய நேரத்தில் தான் என் துயரமும் தொடங்கியது. ஆனால் அந்த மகிழ்ச்சி எனக்கு எப்படி கிடைத்தது என்பது ஒரு தனி கதை. அன்று நான் தாயாக போகிறேன். என் அம்மாவிடம் கைகூப்பி வேண்டினேன், கடவுளுக்காக என் குழந்தையின் முகத்தை ஒரு முறையாவது காட்ட சொல்லுங்கள் என்று. என் அம்மா புன்னகையுடன் என் தலையில் கை வைத்து பிரார்த்தனை செய்தார். சற்று நேரத்தில் கடவுள் என் குழந்தையை என் மடியில் போட்டார். எனக்கு அவ்வளவு வலி இருந்தது. நான் மயக்கமடைந்தேன். ஆனால் மயக்கமடைவதற்கு முன்பு என் காதுகளில் விழுந்த கடைசி சத்தம் ஒரு குழந்தையின் அழுகுரல். ஆம், என் குழந்தையின் அழுகுரல். ஆனால் அப்போது என் குழந்தையை பார்க்கும் தைரியம் என்னிடம் இல்லை. பல மணி நேர உறக்கத்திற்கு பிறகு நான் கண் விழித்த போது என் அம்மா தலைமாட்டில் உட்கார்ந்திருப்பதை பார்த்தேன். என் கண்கள் அந்த அறை முழுவதும் நான் பெற்றெடுத்த அந்த சிறு குழந்தையை தேடிக்கொண்டிருந்தன. ஆனால் குழந்தையை காணாததால் என் குழந்தை எங்கே என்று அம்மாவை கேட்டேன். முதல் முறை கேட்டபோது அவர் மௌனமாக இருந்தார். இரண்டாவது முறை சற்று உரத்த குரலில் கேட்டபோது அவர் மிகுந்த சோகத்துடன், உன் குழந்தை இறந்து பிறந்தது என்று கூறினார். அவர் சொன்னதை கேட்டதும் என் உலகம் இடிந்து விழுந்தது போல் இருந்தது. நான் கத்தினேன், நீங்கள் பொய் சொல்கிறீர்கள், அப்படி இருக்க முடியாது, நீங்கள் என் குழந்தைக்கு ஏதோ தவறு செய்து விட்டீர்கள் என்று எனக்கு தெரியும் என்று கதறினேன். ஆனால் அம்மா எதற்கும் பதில் சொல்லவில்லை. நான் அழுது கொண்டே இருந்தபோது யாரோ திடீரென்று என் கையில் ஒரு ஊசியை செலுத்தினார்கள். அது ஒருவேளை மயக்க ஊசியாக இருக்கலாம். அந்த ஊசி போட்டதும் எனக்கு மயக்கம் வந்தது. சில நிமிடங்களில் மீண்டும் மயக்கமடைந்தேன். மீண்டும் கண் விழித்த போது இரவு வெகு நேரம் ஆகிவிட்டது. என் உடலில் துணிச்சலே இல்லை. ஆனாலும் இன்று நான் துணிவை இழந்தால் மீண்டும் எதையும் செய்ய முடியாது என்று எனக்கு தெரியும். என் தாய் பாசம் என் குழந்தையை பார்க்க துடித்தது. மெல்ல நடந்து தாழ்வாரத்திற்கு சென்றபோது என் அம்மாவும் அப்பாவும் பேசும் சத்தம் கேட்டது. அவர்கள் ஏதோ ஒரு விஷயத்தை பற்றி பேசிக் கொண்டிருந்தார்கள். ஜன்னல் வழியாக நான் அதை கேட்க தொடங்கினேன். அம்மா அப்பாவுக்கு முன்னால் அமர்ந்து அழுது கொண்டிருந்தார். அந்த பாவத்திற்காக என்னை என்னால் மன்னிக்கவே முடியாது. நாம் அந்த குழந்தையை வைத்துக் கொண்டால் என்ன ஆகியிருக்கும்? எப்படியும் எனக்கு ஒரு மகன் வேண்டும் என்ற ஆசை இருந்தது. சுதாவின் மகன் மூலம் அது நிறைவேறி இருக்கும் என்று அம்மா சொன்னார். இதை செவியுற்றதும் என் காலடியில் பூமி நழுவுவது போல் இருந்தது. நான் ஒரு ஆண் குழந்தையை பெற்றெடுத்தேன் என்பது எனக்கு தெரியாது. அப்பா அம்மாவை முறைத்து பார்த்து சொன்னார், உனக்கு என்ன பைத்தியம் பிடித்து விட்டதா? இது திருமணத்திற்கு முன்பே பிறந்த குழந்தை. உலகத்தாருக்கு நாம் என்ன பதில் சொல்வோம்? அப்பாவின் இந்த வார்த்தைகள் என்னை உள்ளுக்குள் உடைத்து விட்டன. என் கால்கள் தள்ளாடின. அந்த நேரத்தில் என் பெற்றோர் உலகிலேயே மிகப்பெரிய கொடூரக்காரர்களாக எனக்கு தெரிந்தனர். நான் சுயநினைவை இழந்தது போல் மெல்ல நடந்து அங்கிருந்து வெளியேறி சாலையில் நடக்கத் தொடங்கினேன். என் கண்களுக்கு முன்னால் என் பெற்றோரின் வஞ்சக முகம் மட்டுமே தெரிந்தது. ஒரு பெற்றோர் தங்கள் பிள்ளைக்கு எப்படி இவ்வளவு பெரிய துரோகத்தை செய்ய முடியும்? என் காதுகளில் ஒரே ஒரு முறை கேட்ட என் குழந்தையின் அழுகுரல் மட்டுமே ஒலித்துக் கொண்டிருந்தது. அந்த எண்ணங்களில் மூழ்கி நான் நடந்து கொண்டிருந்த போது வேகமாக வந்த ஒரு கார் என் மீது மோதியது. நான் தரையில் விழுந்தேன். இனி என்ன நடக்கப் போகிறது என்று எனக்கு தெரியவில்லை.
பல மணி நேரம் அல்லது நாட்களுக்கு பிறகு நான் கண் விழித்தபோது ஒரு மென்மையான படுக்கையில் இருப்பதை கண்டேன். மெல்ல கண்களை திறந்து பார்த்தபோது ஒரு அழகான கட்டிலில் நான் படுத்திருந்தேன். நான் எங்கே இருக்கிறேன்? என்னை இங்கே யார் அழைத்து வந்தது என்று எனக்கு புரியவில்லை. நான் கட்டிலை விட்டு இறங்க முற்பட்ட போது என் பார்வை அருகில் இருந்த மேஜை மீது வைக்கப்பட்டிருந்த ஒரு குறிப்பின் மீது விழுந்தது. அங்கிருந்த ஒரு துண்டு சீட்டை எடுத்து பார்த்தேன். அதில் 2-3 வரிகள் எழுதப்பட்டிருந்தன. அந்த வரிகள் எனக்காகவே எழுதப்பட்டிருந்தன. அதில் இப்படி இருந்தது: நீங்கள் யார் என்று எனக்கு தெரியாது, ஆனால் அன்று என் காரில் தான் உங்களுக்கு விபத்து ஏற்பட்டது. நான் வண்டியை நிறுத்திவிட்டு கீழே இறங்கி வந்தபோது உங்கள் தலையில் காயம் ஏற்பட்டிருந்தது. உலகத்தவர் முன் என் தவறை சரி செய்யவே உங்களை இங்கே அழைத்து வந்தேன். எனக்கு ஒரு அவசர வேலையாக வெளியூர் செல்ல வேண்டியுள்ளது. உங்களுக்கு ஏதாவது தேவைப்பட்டால் ஃப்ரிட்ஜில் எல்லா பொருட்களும் இருக்கின்றன. நீங்கள் விரும்பினால் நான் வரும் வரை இங்கேயே தங்கலாம். ஒருவேளை உங்களுக்கு பிடிக்கவில்லை என்றால் வீட்டின் அனைத்து சாவிகளும் கீழே உள்ள மேஜை டிராயரில் இருக்கின்றன. இதை படித்ததும் என் நெஞ்சில் ஒரு விசித்திரமான நிம்மதி ஏற்பட்டது. எனக்கு எந்த தீங்கும் இழைக்காத இவர் எப்படிப்பட்ட மனிதர்? அந்த எண்ணங்களை ஒதுக்கிவிட்டு சீட்டை மீண்டும் அங்கேயே வைத்துவிட்டு படுக்கையில் சாய்ந்தேன். என் மனதில் பல கேள்விகள் எழுந்தன. என்னை மீட்ட அந்த மனிதரை சந்திக்காமல் இங்கிருந்து செல்லக்கூடாது என்று முடிவெடுத்தேன். சுமார் 1 வாரம் கடந்துவிட்டது. சில நேரங்களில் எனக்கு பயமாக இருக்கும். ஆனால் இந்த கொடூரமான உலகில் நான் பாதுகாப்பாக இருக்கும் ஒரே இடம் இதுதான் என்று எனக்கு தெரியும். ஒரு நாள் காலை நான் எழுந்தபோது வெளியே யாரோ பேசும் சத்தம் கேட்டது. என்னை இங்கே அழைத்து வந்த அந்த மனிதராகத்தான் இருக்கும் என்று நினைத்து கதவை நோக்கி சென்றேன். நான் கதவை திறந்ததும் அங்கே ஒரு இளைஞன் நின்று கொண்டிருந்தான். அவனுக்கு சற்று வயது அதிகமாக இருக்கலாம். ஆனால் பார்ப்பதற்கு ஒரு இளைஞனை போலவே தன்னை வைத்துக் கொண்டிருந்தான். அவன் சட்டென்று என்னை பார்த்து, உங்கள் உடல்நிலை இப்போது எப்படி இருக்கிறது என்று கேட்டான். நான் நிதானமாக, நான் நலமாக இருக்கிறேன் என்றேன். அவன் என் அருகில் வந்து, நீங்கள் இங்கிருந்து சென்றிருப்பீர்கள் என்று நினைத்தேன் என்றான். ஏனோ தெரியவில்லை, அவன் சொன்னதை கேட்டதும் என் உதடுகளில் இருந்து அந்த வார்த்தை தானாக வந்தது. செல்வதற்கு எனக்கு என்று எந்த இடமும் இல்லை. இதை சொன்ன பிறகு நான் சற்று வெட்கமாக உணர்ந்தேன். அவன் புன்னகைத்துக் கொண்டே, என் பெயர் ரோகன், நீங்கள் கவலைப்பட தேவையில்லை. இந்த வீட்டிலேயே நீங்கள் தங்கலாம். நான் எப்படியும் அதிக நேரம் வெளியே தான் இருப்பேன் என்றான். அவன் பேச்சை கேட்டதும் எனக்கு மிகுந்த நிம்மதி ஏற்பட்டது. ஏனெனில் அவர் ஏமாற்றுக்காரராக தெரியவில்லை. நான் அங்கேயே தங்கிவிட்டேன். அடுத்த நாள் ரோகன் அங்கிருந்து சென்று விட்டார். ஆனால் என்னை கவனித்துக் கொள்ள ஒரு வேலைக்கார பெண்ணை விட்டு சென்றார். இப்போது அவர் வாரத்திற்கு 1 முறை வருவார். ஒரு நாள் தங்கிவிட்டு செல்வார். சுமார் 2 மாதங்கள் கடந்த நிலையில் ஒரு நாள் திடீரென்று அவர் என் அறைக்குள் வந்தார். அவரை அங்கே கண்டதும் நான் திடுக்கிட்டேன். அவர் சொன்னார், பயப்படாதீர்கள், நான் ஒரு முக்கியமான விஷயம் பேச வந்தேன். அவர் என்னிடம் என்ன பேசப் போகிறார் என்று நான் குழப்பத்துடன் பார்த்தேன். அவர் என்னிடம், அந்த இரவில் உன்னை முதலில் பார்த்ததிலிருந்தே உன்னை எனக்கு பிடித்து விட்டது. உன்னை திருமணம் செய்து கொள்ள விரும்புகிறேன். ஆனால் அதற்கு முன் என் வாழ்க்கையை பற்றி சொல்ல வேண்டும். எனக்கு ஏற்கனவே திருமணமாகிவிட்டது. ஒரு மகனும் இருக்கிறான். என் மனைவி என்னை விட்டுவிட்டு எப்போதோ ஓடிவிட்டாள் என்றார். அவர் சொன்ன உண்மை என்னை சற்று அதிர வைத்தது. ஆனால் என் உண்மை நிலை அதைவிட மோசமாக இருந்தது. அவர் என்னிடம், இப்போது உன்னை திருமணம் செய்ய விரும்புகிறேன். அதற்கு முன்னால் உன்னை பற்றியும் நீ எல்லாவற்றையும் என்னிடம் சொல்ல வேண்டும் என்று கேட்டார். நான் கலங்கிய கண்களுடன் அவரை பார்த்து சொன்னேன், என் பெயர் சுதா. நான் ஒரு நடுத்தர குடும்பத்தை சேர்ந்தவள். என் துரதிர்ஷ்டம் என்னவென்றால் நான் ஒரு பையனை காதலித்தேன். அந்த காதலில் ஏற்பட்ட சந்திப்புகளால் நான் கர்ப்பமானேன். ஆனால் அவன் என்னை திருமணம் செய்ய மறுத்து பாதியிலேயே கைவிட்டு விட்டான் என்றேன். கவலைப்படாதே, நாம் திருமணம் செய்து கொண்டு ஒரு புதிய வாழ்க்கையை தொடங்குவோம். கடவுள் உனக்கு மீண்டும் ஒரு மகனை கொடுப்பார் என்று அவர் சொன்னார். அவர் சொன்னதை கேட்டதும் எனக்கு மிகுந்த நிம்மதி ஏற்பட்டது. என் கடந்த கால உண்மைகளை அறிந்தும் அவர் என்னை ஏற்றுக்கொண்டார் என்பது எனக்கு மட்டற்ற மகிழ்ச்சியை தந்தது. அடுத்த நாளே அவர் என்னை ஒரு கோவிலில் வைத்து திருமணம் செய்து கொண்டார். இப்போது நாங்கள் இருவரும் கணவன் மனைவி ஆகிவிட்டோம். இந்த புனிதமான பந்தத்தில் எனக்கு எந்த குறையும் இல்லை. நான் அவருடைய மனைவியானதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைந்தேன். திருமணத்தின் முதல் இரவு அவர் தன் கைகளால் எனக்கு பாதாம் பால் தயாரித்து எடுத்து வந்தார். அவருடைய அந்த அன்பு எனக்கு பெரிய விஷயமாக தெரிந்தது. அடுத்த நாள் அவர் என்னை அங்கேயே விட்டுவிட்டு ஏதோ ஒரு வேலைக்காக சென்று விட்டார். என்னை பார்த்து கொள்ள ஒரு வேலைக்கார பெண்ணை விட்டு சென்றார். அவர் என்னை நன்றாக கவனித்துக் கொண்டார். ஆனாலும் ஒரு மனைவிக்கு வேலைக்கார பெண்ணை விட தன் கணவனின் அருகாமைத்தான் அதிகம் தேவைப்படும்.
அவர் வாரம் வாரம் வருவார், என்னிடம் மிகுந்த அன்பு செலுத்துவார். அந்த நேரத்தில் நான் என் வருத்தங்கள் அனைத்தையும் மறந்து விடுவேன். அந்த சமயத்தில் என்னை ஒரு விஷயம் யோசிக்க வைத்தது. அந்த வேலைக்கார பெண் தினமும் இரவு ஒரு கிளாஸ் பாதாம் பால் எனக்கு கொடுத்து கொண்டிருந்தார். ஒரு நாள் ரோகன் அந்த பாலை கொண்டு வந்தபோது, இந்த பால் தினமும் குடிப்பது அவசியமா என்று கேட்டேன். அவர் அந்த பாலை என்னிடம் நீட்டியபடி அன்போடு சொன்னார், ஆம், இது உனக்கு மிக அவசியம். நீ ஆரோக்கியமாக இருந்தால்தான் நம் குழந்தையும் ஆரோக்கியமாக பிறக்கும். அவர் சொன்னது எனக்கு மகிழ்ச்சியை தந்தது. நாட்கள் நகர்ந்தன. கடவுளின் அருளால் நான் சில நாட்களிலேயே கர்ப்பமானேன். இப்போது ரோகன் என்னை கூடுதல் கவனத்துடன் பார்த்து கொண்டிருந்தார். அவருக்கு எப்போதும் ஒரு மகன் வேண்டும் என்ற ஆசை இருந்தது. ஒரு நாள் நான் அவர் அருகில் அமர்ந்திருந்த போது, நான் உங்கள் குடும்பத்தினரை சந்திக்க விரும்புகிறேன் என்றேன். ரோகன் நீ அவர்களை சந்திக்க முடியாது என்று முதலில் மறுத்தார். நான் பிடிவாதம் பிடித்ததும், நீ ஒரு சத்தியம் செய்து கொடுக்க வேண்டும், அப்படியானால் உன்னை அழைத்து செல்கிறேன் என்றார். சரி, நான் சத்தியம் செய்கிறேன், சொல்லுங்கள் என்றேன். ரோகன் சொன்னார், உன்னை என் நண்பனின் மனைவி என்று சொல்லிதான் வீட்டிற்கு அழைத்து செல்வேன். மெதுவாக அவர்கள் உன்னை விரும்பத் தொடங்கியதும் நானே உண்மையை சொல்லிவிடுகிறேன் என்றார். இதை கேட்டதும் என் முகத்தில் புன்னகை வந்தது. நான் அமைதியாகிவிட்டேன். எனக்கு அவர் வீட்டு நிழலில் ஒதுங்க இடம் கிடைப்பதே பெரிய விஷயமாக இருந்தது. அன்று முதல் நாங்கள் கிளம்ப தயாரானோம். அடுத்த நாள் அவர் வீட்டிற்கு சென்றோம். ஒரு நீண்ட பயணத்திற்கு பிறகு ஒரு பிரம்மாண்டமான அரண்மனை போன்ற மாளிகையின் முன்னால் நின்றோம். அந்த மாளிகையின் கதவை 2 மெய்காப்பாளர்கள் திறந்தனர். அந்த மாளிகையின் ஆடம்பரத்திலிருந்து என் கண்களை அகற்ற முடியவில்லை. கார் உள்ளே சென்றபோது நான் திகைத்து போனேன். அது வீடல்ல, ஒரு கனவு அரண்மனை. ஒவ்வொரு பெண்ணும் தன் கனவில் காணும் அரண்மனை அது. நான் வியப்புடன் காரிலிருந்து இறங்கினேன். ரோகனும் என்னுடன் இருந்தார். நாங்கள் இருவரும் ஒன்றாக மாளிகைக்குள் நுழைந்தோம். அது ஒரு மன்னரின் அரண்மனை போலவே இருந்தது. ரோகன் உள்ளே வந்ததும் என்னை அவர் அம்மா மற்றும் மகனிடம் அறிமுகப்படுத்தினார். அவருடைய அம்மா என்னை ஆசீர்வதித்து விட்டு நலம் விசாரித்து விட்டு உள்ளே சென்று விட்டார். ரோகனின் மகன் தூரத்தில் இருந்தே என்னை பார்த்து கொண்டிருந்தான். பிறகு முகத்தை திருப்பி கொண்டு சென்று விட்டான். அவன் என் மீது கோபமாக இருப்பது போல் தோன்றியது. அவனுடைய நடத்தை எனக்கு விசித்திரமாக இருந்தது. மேலும் ரோகனின் மகன் என்னை விட 2 வயதுதான் சிறியவனாக இருந்தான். 40 வயதான ரோகனுக்கு இவ்வளவு பெரிய மகன் எப்படி இருக்க முடியும் என்று எனக்கு தோன்றியது. ஆனால் அந்த எண்ணங்களை நான் உதறி தள்ளினேன். ரோகன் என்னை ஒரு அறைக்கு அழைத்து சென்றார். மற்றவர்களின் நடத்தையால் அவர் வருத்தமாக இருந்தார். ஆனால் அதை சகிப்பதை தவிர எங்களுக்கு வேறு வழி இல்லை. அவர் என்னை அழைத்து சென்ற அறை மிகவும் அழகாகவும் ஆடம்பரமாகவும் அலங்கரிக்கப்பட்டிருந்தது. அந்த வீட்டில் ரோகன் என்னை நண்பனின் மனைவி என்று அறிமுகப்படுத்தியதால் நாங்கள் மற்றவர்கள் முன்னால் ஒன்றாக இருக்க முடியாது. அன்று ரோகன் என் மனதில் சந்தேகத்தை உண்டாக்கும் ஒரு விஷயத்தை சொன்னார். அவசியம் இல்லாமல் உன் அறையை விட்டு வெளியே வராதே. இந்த மாளிகைக்கு வெளியே காலடி கூட எடுத்து வைக்காதே. இங்கே பைத்தியக்கார ஓநாய்கள் அலைகின்றன. அவை உனக்கு தீங்கு விளைவிக்கலாம் என்றார். இதை கேட்டதும் எனக்கு பயமாக இருந்தது. ஆனால் நான் அமைதியாக இருந்தேன். முதல் நாள் இரவு அவர் அறையில் இல்லை. ஆனால் திடீரென்று எனக்கு எங்கிருந்தோ விம்மல் சத்தம் கேட்டது. யாரோ ஒரு பெண் அழுது கொண்டிருப்பது போல் எனக்கு தோன்றியது. நான் அப்படியே பயந்து போய் எழுந்து உட்கார்ந்தேன். உடனே ரோகனுக்கு போன் செய்தேன். ரோகன் உடனே என் அறைக்குள் வந்தான். நான் மிகுந்த பதட்டத்துடன் கட்டிலில் உட்கார்ந்திருந்தேன். ரோகன் வந்ததும் அவனை இறுக கட்டிக்கொண்டு, உங்களுக்கும் அந்த அழுகுரல் கேட்கிறதா என்று கேட்டேன். அதற்கு அவன், இல்லை, எனக்கு எந்த சத்தமும் கேட்கவில்லையே, ஒருவேளை அது உன்னுடைய கற்பனையாக இருக்கலாம் என்றான். நான் மீண்டும் மீண்டும் இல்லை, அது என் பிரம்மை இல்லை என்று சொல்லிக் கொண்டே இருந்தேன். ஆனால் அவன் அதை மறுத்து கொண்டே இருந்தான். பிறகு எனக்கு ஒரு கிளாஸ் பால் கொடுத்து உறங்க சொன்னான். ஆனால் நான் ஒவ்வொரு முறை எழுந்திருக்கும் போதும் எனக்கு அதே அழுகுரல் மீண்டும் மீண்டும் கேட்டது. இந்த வீட்டில் அப்படி என்னதான் இருக்கிறது? அது என்னை நேற்று முதல் நிம்மதி இழக்க செய்து கொண்டிருந்தது. அடுத்த நாள் தொடங்கியது. ரோகனின் மகன் சிந்து என்னிடம் மிகவும் கடுகடுப்பாகவே நடந்து கொண்டான். நான் பல முறை அவனிடம் பேச முயற்சி செய்தேன். ஆனால் அவன் என்னை புறக்கணித்தான். ஒருவேளை அவன் யாரிடமும் அதிகமாக பேச மாட்டான் போலிருக்கிறது. சரி என்று நான் அந்த துப்பட்டா விஷயத்தை மறந்திருந்தேன். ஆனால் அன்று இரவு மீண்டும் அந்த பாலை குடித்துவிட்டு உறங்கிய போது காலையில் என் கால்கள் அதே போல் கட்டப்பட்டிருந்தன. என் மனதில் விசித்திரமான எண்ணங்கள் ஓடின. இப்போது எனக்கு அந்த விம்மல் சத்தம் கேட்கவில்லை. ஆனால் புதிதாக தொடங்கியிருக்கும் இந்த செயலால் எனக்கு பயம் ஏற்பட்டது. ரோகன் அறைக்குள் வந்ததும் நான் நடந்த சிக்கல்கள் அனைத்தையும் சொன்னேன். அவன் முகத்தில் லேசான பயம் தெரிந்தது. அவன் சொன்னான், என் சந்தேகம் உண்மையாகிவிட்டது. நான் பதட்டமடைந்து என்ன என்று கேட்டேன். அவன் சொன்னான்,
முன்பு இந்த வீட்டில் இதுபோன்ற விசித்திரமான காரியங்கள் நடக்கும். இங்கே ஜின்கள் மற்றும் பேய்களின் நிழல் இருப்பதாக எங்களுக்கு தெரிய வந்தது. மீண்டும் அதே போன்ற பாதிப்புகள் ஏற்படுவதாக நான் நினைக்கிறேன் என்றான். இதை கேட்டதும் என் உடலில் உயிர் பிரிவது போல் இருந்தது. அப்போது ரோகன் என் கையை பிடித்துக்கொண்டு ஆறுதல் சொன்னான். நீ கவலைப்படாதே, நம் மகன் பிறந்தவுடனேயே நாம் இங்கிருந்து வேறு எங்காவது சென்று விடலாம். ரோகன் சொன்னதை கேட்டு எனக்கு சற்று நிம்மதி ஏற்பட்டது. நான் அருகில் இருந்த மேஜையிலிருந்து தண்ணீர் குடிக்க கையை நீட்டிய போது ஜன்னல் ஓரத்தில் சிந்து நின்று கொண்டிருப்பதை பார்த்தேன். என் பார்வை அவன் மீது விழுந்ததும் அவன் அங்கிருந்து ஓடிவிட்டான். ஒருவேளை அவன் நாங்கள் பேசுவதை ஒட்டு கேட்டுக் கொண்டிருந்தானோ? என் மனம் பல குழப்பங்களில் சிக்கிக் கொண்டது. ஒருவேளை சிந்து எங்களை பற்றிய உண்மையை யாரிடமாவது சொல்லிவிடுவானோ என்று எனக்கு பயமாக இருந்தது. ஆனால் நான் இதை ரோகனிடம் சொல்லவில்லை. நான் ரோகனிடம் பிடிவாதம் பிடித்தேன். தயவு செய்து இப்போதாவது நம் உண்மையை வீட்டில் உள்ளவர்களிடம் சொல்லிவிடுங்கள் என்று. ஆனால் அவன் அதற்கு சம்மதிக்கவே இல்லை. அடுத்த நாள் நான் சிந்துவிடம் நேராக பேச வேண்டும் என்று முடிவு செய்தேன். நான் அவனிடம் செல்வதற்கு முன்பே அவன் என் அறைக்குள் வந்து விட்டான். அவன் முகத்தில் ஒரு விதமான புகார் இருந்தது. சிந்து உள்ளே வந்த அதே நேரத்தில் ரோகனும் வந்து விட்டான். அவன் சிந்துவை மிகுந்த கோபத்துடன் பார்த்து இப்போதே இந்த அறையை விட்டு வெளியே போ என்று கத்தினான். அவன் சொன்னதும் சிந்து அங்கிருந்து சென்று விட்டான். ஆனால் ரோகன் என் பக்கம் கோபமாக திரும்பி அவனிடம் பேச வேண்டாம் என்று உனக்கு சொல்லியிருந்தேன் அல்லவா, ஏன் அவனை அறைக்குள் அனுமதித்தாய் என்று கேட்டான். அவனுடைய இவ்வளவு பெரிய கோபத்தை நான் முதல் முறையாக பார்த்தேன். உடனே மன்னிப்பு கேட்பதுதான் நல்லது என்று எனக்கு தோன்றியது. என்னை மன்னித்து விடுங்கள், இனி இப்படி நடக்காது என்றேன். என் பேச்சை கேட்டு அவன் அமைதியாகிவிட்டான். மறுபுறம் எனக்கு சிந்துவிடம் பேச வேண்டும் என்ற ஆர்வம் இன்னும் அதிகமானது. ஒரு நாள் ரோகன் வீட்டில் இல்லாத போது நானே சிந்துவின் அறைக்கு சென்றேன். முதலில் என்னை பார்த்ததும் அவன் திகைத்து போனான். ஆனால் நான் உடனே திகைக்க வேண்டாம், நான் உன்னிடம் ஒரு முக்கியமான விஷயம் பேச வந்தேன் என்றேன். அவன் என்னை கேள்வியான பார்வையுடன் பார்த்துவிட்டு ஏன் என்ன கேட்க வேண்டும் என்றான். உனக்கு தெரிந்த உண்மைகளை சொல் என்றேன். சிறிது நேரம் சிந்து மௌனமாக இருந்தான். பிறகு சொன்னான், உங்களுக்கும் ரோகன் மாமாவுக்கும் இடையே என்ன உறவு என்று எனக்கு தெரியும். அவர் எப்போது ஒரு பெண்ணை அழைத்து வந்தாலும் அவர்களுக்கு குழந்தை பிறந்தவுடன் அந்த பெண் மாயமாய் மறைந்து விடுவார். அவர்கள் எங்கே போகிறார்கள் என்று யாருக்கும் தெரியாது. ஆனால் ஒரு விஷயம், இரவு நேரத்தில் இந்த மாளிகையில் யாரும் அறையை விட்டு வெளியே வர அனுமதி இல்லை என்றான். நான் சொன்னேன், உன் வார்த்தைகளை நான் எப்படி நம்புவது? அதற்கு அவன், நம்பிக்கை இல்லை என்றால் இன்று இரவு அறையை விட்டு வெளியே வந்து பாருங்கள். அப்போது ரோகன் மாமாவின் உண்மையான முகம் உங்கள் எல்லா கேள்விகளுக்கும் பதிலளிக்கும். உங்கள் கால்களில் துப்பட்டா ஏன் கட்டப்பட்டது தெரியுமா? நீங்கள் தூக்கத்தில் இருந்து எழுந்து நடக்க முயன்றால் கீழே விழுந்துவிட நேரிடும். உங்களால் நடக்க முடியக்கூடாது என்பதற்காகத்தான் என்றான். அவனுடைய ஒவ்வொரு வார்த்தையும் என் உடலில் ஒரு நடுக்கத்தை ஏற்படுத்தியது. சுட்டரிக்கும் வெயிலில் நிற்பது போன்ற உணர்வு எனக்கு ஏற்பட்டது. நான் அவன் பேச்சை நம்பாமல் அவன் சட்டையை பிடித்து உலுக்கி, நீ பழிவாங்கத்தான் இப்படி பொய் சொல்கிறாய் என்று எனக்கு தெரியும், இங்கிருந்து ஓடிவிடு என்றேன். ஆனால் அவன் நிதானமாக தன் சட்டையை விடுவித்துக் கொண்டு சொன்னான், உங்களுக்கு என் மேல் நம்பிக்கை இல்லை என்றால் இன்று இரவு அந்த பாலை குடிக்காதீர்கள். அதில் அவர் மயக்க மருந்து கலைக்கிறார். பிறகு நீங்கள் எழுந்துவிடக் கூடாது என்பதற்காக கால்களை கட்டுகிறார் என்றான். அவனுடைய இந்த புதிய தகவல் என்னை அதிர்ச்சியில் ஆழ்த்தியது. என் இதயம் படபடவென்று துடித்தது. நீ இங்கிருந்து போ, நானே உண்மையை கண்டறிந்து கொள்கிறேன் என்றேன். அவன் அங்கிருந்து சென்றான். கடவுளே, இதெல்லாம் உண்மையாக இருக்கக்கூடாது என்று வேண்டிக் கொண்டேன். அந்த நாளை நான் எப்படி கடந்தேன் என்று எனக்கு தான் தெரியும். இரவு ஆனதும் ரோகன் எனக்காக பால் கொண்டு வந்தார். நான் அவரிடம், இன்று எனக்கு ஒரு மாதிரி பயமாக இருக்கிறது, பால் குடிக்க பிடிக்கவில்லை என்றேன். அவர், இல்லை, நீ இதை குடித்தே ஆக வேண்டும் என்று கட்டாயப்படுத்தினார். நான் இதை பருகிய என் உடல்நிலை மோசமானால் நம் குழந்தைக்கு ஏதேனும் ஆகிவிடும் என்றேன். இதை கேட்டதும் அவர் கிளாஸை மேஜை மீது வைத்துவிட்டு, சரி, உன் விருப்பப்படியே ஆகட்டும் என்று கூறி படுக்கையில் சாய்ந்தார். நான் அன்று இரவு முழுவதும் விழிப்புடன் இருந்தேன். இரவு 2 மணி அளவில் ரோகன் படுக்கையிலிருந்து எழுந்து அறையை விட்டு வெளியே சென்றார். நானும் சத்தமில்லாமல் அவர் பின்னால் சென்றேன். அவர் சமையல் அறையிலிருந்து கொஞ்சம் உணவை எடுத்துக்கொண்டு படிக்கட்டுகளுக்கு கீழே இருந்த ரகசிய சுரங்க பாதையை திறந்தார். அங்கே அப்படி ஒரு சுரங்கம் இருப்பதை யாராலும் யூகிக்க முடியாது. என் இதயம் வேகமாக துடித்தது. அவர் உள்ளே சென்றதும் அந்த விம்மல் சத்தம் நின்றது. உள்ளே இருந்து பெண்களின் குரல்கள் கேட்டன. அவர்கள் ரோகனிடம், கடவுளுக்காக எங்களை இங்கிருந்து வெளியே விடுங்கள் என்று கெஞ்சினார்கள். ஆனால் ரோகன் விகாரமாக சிரித்து அவர்களை கேலி செய்தார். இதை கேட்டதும் என் உடல் நடுங்கியது. நான் வேகமாய் என் அறைக்கு திரும்பினேன்.
அப்போது சிந்து அங்கே வந்து என் நிலையை பார்த்து, இப்போதும் சந்தேகம் இருக்கிறதா என்று கேட்டான். நான் பயத்துடன் இல்லை என்று தலையசைத்தேன். எனக்கு அங்கிருந்து தப்பித்தால் போதும் என்று இருந்தது. நானும் சிந்துவும் ஒரு திட்டம் போட்டோம். அங்கே பலத்த பாதுகாப்பு இருந்தது. ரோகனின் அனுமதி இல்லாமல் நான் வெளியே செல்ல முடியாது. அடுத்த நாள் நான் ரோகனிடம், எனக்கு உடல்நிலை சரியில்லை, டாக்டரிடம் அழைத்து செல்லுங்கள் என்றேன். அவர் முதலில் சம்மதிக்கவில்லை. ஆனால் குழந்தைக்கு ஏதாவது ஆகிவிடும் என்று சொன்னவுடன் அவர் பயந்து என்னை அழைத்து சென்றார். அங்கே நாங்கள் காத்திருந்த போது திடீரென்று போலீஸ் சுற்றி வளைத்தது. ரோகனின் முந்தைய 3 மனைவிகளும் அவர்களுடன் வந்திருந்தனர். அவர்கள் ஏற்கனவே தப்பித்து போலீசிடம் புகார் அளித்திருந்தனர். ரோகன் ஒரு மனநோயாளி என்று அவர்கள் சாட்சி சொன்னார்கள். ரோகன் ஆத்திரமடைந்தான். ஆனால் அவனால் எதுவும் செய்ய முடியவில்லை. போலீஸ் அவனை கைது செய்தது. என் மனதில் ஒரு நிம்மதி ஏற்பட்டது. அந்த 3 பெண்களும் தங்கள் வீட்டிற்கு சென்றனர். நான் ஒரு அனாதை இல்லத்திற்கு சென்றேன். என் குழந்தையும் என்னிடமே இருந்தது. சில நாட்களுக்கு பிறகு சிந்து என்னிடம் வந்து, நான் உங்களை திருமணம் செய்து கொள்ள விரும்புகிறேன், உங்களை எனக்கு முதல் நாளிலிருந்தே பிடிக்கும் என்றான். ஆனால் உண்மை என்னவென்றால், என்னால் இனி எந்த ஆண்களையும் நம்ப முடியவில்லை. இனி எந்த ஆண் இனத்தையும் நான் நம்ப தயாராக இல்லை. மீண்டும் ஒரு சிக்கலில் சிக்க விரும்பவில்லை என்று கூறி அவனை மறுத்துவிட்டேன். அவன் சோகத்துடன் அமைதியாக சென்று விட்டான். நண்பர்களே, இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் வீடியோவை லைக் செய்யுங்கள், அதிகம் ஷேர் செய்யுங்கள், நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நன்றி.